வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்ற ஒரு பாடல் நல்வழியில் ஔவையார் எழுதின 40 பாடல்களில் இது 23வது பாடல். இந்த பாடலில் நீங்கள் நீதி சொல்ல வேண்டும், நியாயம் வழங்க வேண்டும், நியாயம் சொல்ல வேண்டும் என்றால் அதை 2 பக்கங்களிலும் ஆராய்ந்து நெறி தவறாமல் சரியாக நடுவுநிலை தவறாமல் நீங்கள் நீதி சொல்ல வேண்டும், நீதி வழங்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு தலைப்பட்சமாக ஒரு பக்கம் சாய்ந்து நீங்கள் நீதி வழங்கினீர்களேயானால் என்ன நிகழும் என்பதுதான் இந்த பாடலிலே சொல்கிறார். அப்ப நீதி வழங்குபவர்கள் ஒரு தலைப்பட்சமாக இல்லாமல் இரு பக்கமும் சீராய்ந்து நடுநிலையோடு நீதி வழங்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ இதை நீங்க இப்போ உள்ள கோர்ட், நீதிமன்றங்கள் இவைகளை மனதிலே கொள்ளாமல், அந்த காலத்துல அப்படி இல்லை. சும்மா ஒரு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெரியோர்களே தீர்த்து கொள்வார்கள். அல்லது ஒரு பிரச்சனை என்றால் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஊர் பெரியவர்கள் முன்னிலையிலே போய் சொல்லி அவர்கள் அதை தீர்த்து வைப்பார்கள். அப்படிதான் நடக்கும். அப்போ அந்த ஊரில் அந்த நீதி வழங்குகின்றவர் இருப்பார் இல்லையா, அவரு இவர் எனக்கு தெரிந்தவர், இவர் எனக்கு வேண்டாதவர் என்று நினைக்காமல் எது சரியோ அதை மாறாமல் அவர் தீர்ப்பாக சொல்ல வேண்டும் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார். மன்று ஓரம் சொன்னார். மன்று என்றால் மன்றம், நீதிமன்றம் அப்படின்னு அர்த்தம். அதான் சொன்னேன், நீதிமன்றம் என்றால் இந்த நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், இந்த நீதிமன்றங்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த காலத்துல நீதிமன்றம் என்றால் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஒரு பெரியவங்க 2 பேர் இருப்பாங்க, அந்த 2 பேர் தான் இப்ப நீதி வழங்குறவங்க. அவங்க சொல்லுவாங்க, மற்றவங்க கேட்டுக்குவாங்க. அப்போ இந்த நீதி வழங்குறவங்க எப்படி நீதி வழங்கணும்? அப்போ மன்று என்றால் நீதிமன்றத்திலே, ஓரம் என்றால் ஒரு தலைப்பட்சமாக, ஓரம் ஒரு பக்கம் சாய்ந்து ஒருவருக்கு சார்பாக சொன்னார். நீதி சொன்னால் அவருடைய மனை, அவருடைய வீட்டில் நீங்க மட்டும் நீதி வழுவி ஒரு பக்கம் சாய்ந்து ஒருவருக்கு சார்பாக நீதி வழங்கிவிட்டீர்களே ஆனால் உங்களுடைய மனையிலே, உங்களுடைய வீட்டிலே வேதாளம் சேரும். உங்க வீட்டுல என்ன இருக்கும்? பேய் பிசாசு குடிப்போம். அங்க வேதாளம் தான் குடியிருக்கும். நீங்க நீதி வழுவிட்டீங்க, நீங்க நீதியுடன் நடந்து கொண்டீர்கள் என்றால் கடவுள் அங்கே குடியிருப்பார். நீங்கள் ஓரபட்சமாக நீங்கள் நீதி வழங்கி இருக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய வீட்டிலே வேதாளம் சேரும், பேய் பூதங்கள் அங்கே வசிக்கும். வெள்ளருக்கு பூக்கும். எருக்கம்பூ, அந்த எருக்கம்பூ பார்த்தீங்கன்னா அப்படியே மண்டி கிடக்கும். உங்க வீட்டுல எருக்கம்பூ தான் மண்டி கிடக்கும். வெள்ளருக்கு பூக்கும். பாதாள மூலி படரும். பாதாள லோகம், பாதாள லோகம்னா இருண்ட உலகம். அந்த இருண்ட உலகத்திலே இருக்கக்கூடிய மூலிகை என்றால் செடி கொடிகள். அப்போ பொதுவா செடி கொடிகளுக்கு நல்ல ஒளி வேண்டும். ஆனா பாதாள லோகத்துல இருள் இருக்கும். அந்த இருளிலே வளர்கின்ற அந்த செடிகள் தான் உங்க வீட்டுல இருக்கும். ஏன்னா உங்க வீடு இருண்டு போன வீடு, நீதி இல்லாத வீடு. அந்த நீதி இல்லாத அந்த இருண்ட வீட்டிலே, இருட்டிலே இருக்கக்கூடிய பாதாள லோகத்திலே வளர்கின்ற மூலிகை செடிகள் தான் அங்கே வளர்ந்திருக்கும். பாதாள மூலி படருமே. மூதேவி சென்றிருந்து வாழ்வாளே. உங்க வீட்டுல மூதேவி தான் குடியிருப்பாள், சீதேவி குடியிருக்க மாட்டாள். லக்ஷ்மி தேவியோ கலைமகளோ மலைமகளோ உங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க. உங்க வீட்டிலே இருப்பவர்கள் யார்? மூதேவி தான் அங்கே குடியிருப்பாள். மூதேவி சென்று இருந்து வாழ்வாள். நல்லா அங்க போய் வசதியா இருந்து நமக்கு ஏற்ற இடம் இதுதான் என்று மூதேவி அங்கே சென்று இருந்து வாழ்வாள். சேடன், சேடன் என்றால் பாம்புன்னு அர்த்தம். உங்க வீட்டுக்குள்ள பாம்பு குடிபுகும். யாருடைய வீட்டுக்குள்ள? இவ்வளவு எங்க நடக்கும்? வேதாளம் சேரும் இடம் எது? வெள்ளருக்கு பூக்கும் இடம் எது? பாதாள மூலிகை படர்கின்ற இடம் எது?
மூதேவி சென்றிருந்து வாழும் இடம் எது? சேடன் குடிபுகும் இடம் எது? மன்று ஓரம் சொன்னார் மனை. நீதிமன்றத்திலே, நீதி சபையிலே ஒரு சார்பாக நீதி வழங்கியவருடைய வீட்டிலே இவ்வளவும் நடக்கும். எனவே நீங்கள் நீதி சொல்பவராக இருந்தால் ஒரு பக்கம் சாயாமல் வலுவாமல் நீங்கள் நீதி வழங்க வேண்டும் என்று இந்த பாடலிலே ஔவையார் நமக்கு சிறப்பாக எடுத்துரைக்கிறார். நன்றி.